தினமொரு வசனம். கொலோசையர் 1வது அதிகாரம் 10வது வசனம். சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தியடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். விளக்கம். சிலர் சில குறிப்பிட்ட நேரங்களில் ஒரு வல்லமையான விசையை தங்களுக்குள் எதிர்பார்ப்பதையும் ஒரு பரவசமான மனநிலையை அடைய விரும்புவதையுமே தேவனை தேடுதல் என நினைக்கின்றனர். எனவே அவர்கள் பாடல்கள் மூலமாக, ஆரவாரங்கள் மூலமாகவோ, உணர்ச்சி வசப்பட்ட வார்த்தைகள் மூலமாகவோ, உடல் அசைவுகள் மூலமாகவோ ஒரு குறிப்பிட்ட பரவச நிலையை அடைந்துவிட ஆர்வம் காட்டுகின்றனர். ஆனால் இது தேவனை தேடும் அனுபவம் அல்ல, இது வெறும் பரவசம் தேடும் அனுபவமே ஆகும். ஆரவாரமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அந்த நேரத்தில் ஒரு விதமான உணர்ச்சிகரமான மனநிலையை அடைய விரும்புவது தேவனோடு இருப்பதற்கான அடையாளம் தேடுகின்ற ஒரு அனுபவமாகவே இருக்கும். இந்த அனுபவத்தையே தேவனை தேடுகின்ற அனுபவமாகவும் அவரை உள்நிலையில் கண்டு கொள்ளுகின்ற அனுபவமாகவும் உறுதியாக எடுத்துக்கொள்ள முடியாது. சிலர் இவ்விதமான அனுபவங்களை மட்டும் சார்ந்திருக்கின்றனர். அவர்கள் தேவனோடு தங்களுக்கு நல்ல தொடர்புகள் உள்ளதாக கூறுவார்கள். ஆனாலும் சராசரி வாழ்க்கையில் அவர்களிடம் ஆவிக்குரிய கனிகளோ தேவனை அறிகின்ற அறிவோ வெளிப்படுவது இல்லை. ஆனால் தேவனை தேடி கண்டடைவதற்கு நம்மை ஆரவாரமாக்கிக் கொள்வதோ அதிகமான உணர்ச்சிகரமாக்கிக் கொள்வதோ மிக அவசியமானவைகள் அல்ல. தேவன் பிற மத நம்பிக்கைகளை போன்று ஆரவாரமான அல்லது அதிக சத்தமான சூழ்நிலைகளில் மட்டுமே தம்மை வெளிப்படுத்துகிறவர் அல்ல. அவரை அமைதியான ஒரு மனநிலையோடு தேடி கண்டு கொள்ள முடியும். நம்முடைய இருதயத்தை அமைதியான ஒரு சூழ்நிலைக்கு உட்படுத்தி நம்முடைய இருதயத்தால் தேவனோடு பேசுவதன் வாயிலாகவும் தேவனையும் அவரோடு சம்பந்தப்பட்ட தெய்வீக காரியங்களையும் சிந்திப்பதன் வாயிலாகவும் தேவ சமூகத்தை அனுபவிக்கலாம். பிற காரியங்களை விட்டு மனதை திருப்பி தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்பது அல்லது அதை குறித்து யோசிப்பதன் வாயிலாகவும் தேவ பிரசன்னத்தை உணர முடியும். ஜோடிக்கப்பட்ட வார்த்தைகளை உபயோகிக்காமல் யதார்த்தமான இருதயத்தின் உணர்வுகளை அப்படியே வாயினால் சொல்லுவதன் வாயிலாகவும் தேவ ஐக்கியத்தை ருசிக்கலாம். ஒவ்வொரு சூழ்நிலைகளின் நடுவிலும் இப்பொழுது தேவன் எப்படி நடத்த விரும்புகிறார், இந்த சூழ்நிலை தேவனுடைய பார்வையில் எப்படி பார்க்கப்படும் என்று ஆராய்ந்து பார்ப்பதன் வாயிலாகவும் தேவனை நமக்குள் காணலாம். மனதில் உள்ளது சரியோ தவறோ அதனை மறைக்கவோ மாற்றி பேசவோ விரும்பாமல் உள்ளபடியே சொல்லுவதன் வாயிலாகவும் தேவனை நாம் நமக்குள் உணரவும் அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கவும் முடியும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய பிரசன்னத்தில் உம்முடைய சித்தத்தின்படி வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.